ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாஸ் ஜெகத்ரா அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து யாரோட படம் அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஆந்திராவில் இருக்க ஒரு மாஸ் ஸ்டாரோட படம். ஆமாம், ரவி தேஜா அவங்களோட படம் தான் இந்த படம். இது படம் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளக்கடத்தில் தான் இந்த கஞ்சா அது மாதிரி கடத்துகிற மாதிரி தான் எடுத்தோடனே இருக்குது. ஸோ ஏற்கனவே இது மாதிரி நம்ம 2-3 படம் நம்ம தமிழ்லேயே வந்துருச்சு. காதி அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்துருச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கள்ளக்கடத்தில் வந்து ட்ரெயினில் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரியாக நம்ம ரவி தேஜா இருக்கார். இது இவரோட 75 அதாவது 75வது படம். ஸோ வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பயங்கரமான ரீச்சபிள் வந்திருக்காரு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரவி தேஜானாலே ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான். இவர் வந்து ஒவ்வொரு சீன் பை சீன்லேயும் ஆக்ஷனில் பின்னி படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து இவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறதுனால அவர் அந்த ஒரு காமெடி கலந்த மணி, ஒரு நக்கல் கலந்த மணி இருக்கிறதுல வந்து இவர் பார்த்திங்கன்னா மாஸ் மகாராஜா ரவி தேஜா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சைடில் இவர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ் மகாராஜா ரவி தேஜா வந்து எப்படி இருக்காருன்னா, இந்த படத்தில் சும்மா தூள் கலப்புற நம்ம ஒஸ்தி போலீஸ், நம்ம செம்பு நடித்த ஒஸ்தி போலீஸ் மாதிரி பயங்கரமாக ஒரு காமெடியும் இருக்குது, அதே மாதிரி ரொமான்டிக்கும் இருக்குது, அதே மாதிரி எல்லாமே கலந்துருக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸாக தான் இருக்குது. இதில் ஹீரோயின் பயங்கரமாக இருக்காங்க. சீன் பை சீன் இவர் லவ்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி காமெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இதில் விடிவி கணேஷ் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் சைடில் நடித்த நிறைய ஆக்டர்ஸ் இந்த சைட்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு ஆக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஆக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ரவி தேஜா படத்தில் வந்து ரொமான்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆக்ஷன் இருக்கும். சென்டிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து நம்ம தமிழ் சைட்லேருந்து போன வரதாக தெரியுது. ஸோ இவரும் இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படம் இருக்குது. படம் வந்து ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க. ஸோ அதை தட்டி கேட்குற ரவி தேஜாவாக இருக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நடக்கிற சீன்ஸ், அதே மாதிரி நம்ம கள்ளக்கடத்தல் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கடத்துகிறாங்க, அதே மாதிரி அவங்க கடத்தலுக்காக என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட ட்ரெய்லர். அதே மாதிரி இந்த படத்தோட கதையுமே அதுதான் வந்திருக்கு. கதைப்படி பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லோரும் விரும்பி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இவரோட ஆக்ஷனுக்காகவே இந்த படத்தை நம்ம திரும்பி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோவில் அடுத்த மூவி பற்றி நான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.